இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இங்க வந்து நிக்கிறாரு என் கூட குக் பண்றதுக்கு. ஹலோ everybody, நான் தான் ஜேடன். இன்னைக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன் மம்மி குக் பண்ணக்கு. என்ன குக் பண்ண போறோம்? வெஜிடபிள் கட்லெட். வெஜிடபிள் கட்லெட். ஓகே. இன்னைக்கு நம்ம குக் பண்ண போற ரெசிபி என்னன்னா வெஜிடபிள் கட்லெட் பண்ண போறோம். இப்போ அந்த வெஜிடபிள் கட்லெட் பண்றதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்னு உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே. இப்போ இது நமக்கு இந்த வெஜிடபிள் கட்லெட் பண்றதுக்கு என்னென்ன வேணும்னு நான் சொல்றேன். ஜேடன் சொல்றீங்களாமா இதுல என்னென்ன இருக்குன்னு? சோ பொட்டேட்டோ வேணும். அப்புறம் பீட்ரூட், கேரட், மின்ட்டும் கொரியாண்டர், அப்புறம் ஆனியன்ஸ். ஓகே. இதுல வந்துட்டு இந்த பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, பீட்ரூட் அண்ட் கேரட் இது எல்லாமே வந்துட்டு ஒரு 350 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்பரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்து இது வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்கு, இது கொஞ்சம் பெரிய சைஸு, 2 பெரிய உருளைக்கிழங்கு, ரொம்ப கொஞ்சம் சின்னதாக வந்துட்டு 3 அல்லது ஒரு 2 பீட்ரூட்டு, பெருசாக 2 கேரட். இது வெயிட்டில் பார்த்தா எல்லாமே வந்து அரௌண்ட் 350 to 400 கிராம்ஸ் தான் எல்லாமே. இதில் வந்து ஒரு 2 வெங்காயம் நறுக்கி இங்கே வச்சுருக்கிறேன். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா, அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இதில் வந்து பச்சை மிளகா வந்து ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகா வந்து காரம் கிடையாது, ஆக்சுவலாக சும்மா அந்த ஃப்ளேவருக்காக வச்சுருக்கிறேன் நான். ஏன்னா கட்லெட்டில் வந்து எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் அது வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வந்து கட்லெட்டில் வந்துட்டு பச்சை மிளகாவே வேண்டாம்னா நீங்கள் அதை விட்டுட்டு வெறும் காஞ்ச மிளகாவோட நிறுத்திக்கோங்க. இதெல்லாம் இல்லாமல் இதில் கொஞ்சம் மைதா இருக்குது. மைதா வந்து அப்புறமா நம்ம வந்து இதில் மசாலா ரெடி உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து இதை பேஸ்ட் மாதிரி பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கோம். அது என்னன்றது நான் அப்புறமா காட்டுறேன். வாங்க இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ இதில் வந்து பேனை வந்து அடுப்பை ஆன் பண்ணி அதில் பேன் வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். குயிக்காக என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிடுறேன். தென் அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா பண்ணும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு வேறு மற்றபடி வந்து மசாலாலாம் எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. லைக் ஜீரகம் அது இதெல்லாம் எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. ஸ்ட்ரைட்டாக வந்து எண்ணெய் காஞ்சோன்னே இதில் வந்து வெங்காயம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா நம்ம வந்துட்டு துருவி வச்சுருக்கிற கேரட்டும் பீட்ரூட்டும் போட போகிறோம். கேரட்டு பீட்ரூட் போட்ட உடனே அதில் எல்லா மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டுடலாம். அது கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா உருளைக்கிழங்க போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்புலாம் செக் பண்ணிவிட்டு நிறுத்திட வேண்டியது, அவ்வளோதான். இது ரெடியாக இருந்ததுன்னா கட்லெட் வந்து ஒரு 10 மினிட்ஸும் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் இப்போ வெயிட் பண்ணுங்கள், நான் என்ன காயறக்கா வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஜேடன் வந்து இப்போ எனக்கு வந்து எல்லாமே எடுத்து கொடுக்குறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஓகே ஜேடன்? ஓகே. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சுது. ஜேடன் ஆனியன் எடுத்து கொடுங்கம்மா மம்மிக்கு. ஓகே. இந்த இதில் வந்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுது. அதில் வந்து ஆனியன் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். ஆனியன் போட்டுட்டு இந்த ஆனியன் கூடவே வந்து கொஞ்சம் ஆனியன் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் தான் உப்பு போடுறேன் நான் இப்போது. ஆனால் மீதி எல்லா வெஜிடபிள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போடுவேன். ப்ளஸ் நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உருளைக்கிழங்குலேயே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இல்லாட்டி சம்டைம் உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப சப்புன்னு இருக்கும். அப்போ நீங்கள் எண்டில் வந்து உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கட்லெட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது யூஸ்வலாக வந்து இந்த உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணி பேட்டரும் ரெடி பண்ணி அதில் எல்லாமே போட்டு பிரெட் க்ரம்ஸ் போட்டு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க ஃப்ரீசர்லன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் உடனே எடுத்து கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நான் அப்படி பண்ணுவேன். நான் எல்லாமே ரெடி பண்ணி சின்ன சின்ன பேக்கெட்டில் ஒரு 10 அந்த மாதிரி போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்குவேன். அப்போ நமக்கு தேவைப்படும் போது நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பொரிச்சிக்கலாம். ஓகே. இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சுது. நான் வந்து ரொம்ப வந்து ஃபைனாக இதை நான் வதக்க போகிறது கிடையாது. கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கின உடனே ஒரு ஹாஃப் குக்கிங்லேயே நம்ம மற்றதையும் சேர்த்துலாம். ஏன்னா கேரட் பீட்ரூட் குக் ஆகும்போது அது கூடவே சேர்த்து இன்னும் கொஞ்சம் வெங்காயம் குக் ஆகும். ஜேடன் கேரட் அண்ட் பீட்ரூட் எடுத்துறீங்களாமா மம்மிக்கு? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஓகே. இதில் எடுத்து வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டேன். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். அது கூடவே இந்த திருவி வச்சுருக்க பீட்ரூட்டு அண்ட் கேரட். ஜேடன் பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுடுறேன். தென் வெட்டி வச்சிருக்கிற புதினாவும் கொத்தமல்லியும், மின்ட் அண்ட் கொரியாண்டர் தாங்க. அதில் வந்து இப்போ இது கூடவே வந்து இந்த மின்ட் அண்ட் கொரியாண்டர் ரெண்டுமே இப்போவே நான் போட்டுடுறேன். இந்த ஸ்டேஜிலே போட்டுறேன். ஏன்னா இந்த காய்கறி வேகும் போது இந்த கொத்தமல்லியும் புதினாவும் அது கூடவே வந்து வெந்து நல்லா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும் கட்லெட்டுக்கு. சொல்லுங்க. இப்போதான் மம்மி கிரீன் பீஸ் போட்டாங்க குக்கிங்க்கு. ஸோ இப்போ உள்ள போடுறேன். ஓகே. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 1/2 கப் க்ரீன் பீஸ் எடுத்துட்டு
வச்சுருந்தேன், அதை சொல்ல மறந்துட்டேன். அப்போது ½ கப் க்ரீன் பீஸ் வந்து இந்த காய்கறி கூடவே இதையும் சேர்த்துக்கோங்க. அதை நான் டீஃப்ராஸ்ட் பண்ணி வச்சுருந்ததுனால வெளியே எடுக்க மறந்துட்டேன் நான் மைக்ரோவேவ்லேருந்து, அதனால் சொல்லவும் மறந்துட்டேன். ஓகே, இப்போ கடைசியாக வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தென் 1 டீஸ்பூன் கரம் மசாலா அதையும் சேர்த்து என்ன 1 டீஸ்பூன் ஒரு அளவுக்கு வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இந்த மசாலாவை நல்லா குக் பண்ண போகிறேன். இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க, ஏன்னா இப்போ வந்து கட்லெட் நம்ம கொஞ்சம் வந்து கட்டியாக வரணும். நீங்கள் தண்ணி ஏற்கனவே இது வந்து திருவி தான் நம்ம வச்சுருக்கோம், அதனால் அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நீங்கள் தண்ணி எதுவுமே விடாதீங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் குக் பண்ணிங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது குக் ஆகிடும் ஆக்சுவலாக. ஓகே, இதை நான் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நான் இதை குக் பண்ணுறேன். குக் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்குதுன்னு. ஓகே, இப்போ இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஹாஃப் டன் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இதில் வந்து இப்போ நான் வந்து பொட்டேட்டோவை சேர்த்துக்கிறேன். பொட்டேட்டோவும் சேர்த்துட்டு இன்னொரு 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு இதை நிறுத்திட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட்லெட் வந்து ஷேப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு தான் நமக்கு இதில் வந்துட்டு ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி. அதனால் உருளைக்கிழங்கு வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கும் போது உங்களுக்கு கட்லெட் வந்து இந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டு கட்லெட்டுக்கான ஸ்டஃபிங் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சுது. இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை நம்ம வந்து மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணணும். இதை வந்து இப்போ நம்ம உடனே பண்ண முடியாது, ஏன்னா ஜெயம் அந்த இது ஆரஞ்சு கலர் மேட் எடுத்து போடுங்கம்மா. ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஸ்டவ்வை நிறுத்திட்டு இப்போ நான் வந்துட்டு இந்த மசாலா வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நிறுத்திக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் பொட்டேட்டோ போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ஏன்னா பொட்டேட்டோ வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து குக் ஆனது தான், அதில் குக் ஆகுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒன்லி திங் வந்து நம்ம அதில் வந்து அந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா கோட் ஆகுறதுக்காகவும் இதெல்லாம் பைண்ட் ஆகுறதுக்காகவும் தான் நம்ம அதில் வந்து போடுறோம். அதுக்காக தான் போட்டிருக்குறோம். இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பேஸ்ட் அந்த வெளியே உள்ள அந்த பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அந்த மைதா மாவு வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஒரு பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து கட்லெட் ஷேப்பில் வந்து ரவுண்ட் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து சாப்பிட வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து இது நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்து ஆறி போயிடுச்சுது. இதில் வந்து யூஸ்வலாக ஒரு சின்ன டிப்ஸ், நீங்கள் வந்து கட்லெட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸில் வந்து ஒரு ½ கப் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து நீங்கள் அந்த பண்ணி வச்சுருக்க மசாலாவில் போட்டு நீங்கள் ஒரு நல்ல குயிக் மிக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணணும்னா அது வந்து எக்ஸ்ட்ரா அந்த மாய்ஸ்சர் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் எடுத்துரும். அதை எடுத்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த நீங்கள் என்ன கட்லெட் என்ன ஷேப்பில் பண்ணுறீங்களோ அது பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் நீங்கள் வந்து வாட்டராக இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது சீக்கிரம் பிரிஞ்சிரும். அதனால் நீங்கள் வந்துட்டு அந்த பிரெட் க்ரம் போட்டிங்கன்னா அது வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு முட்டை நீங்கள் வந்துட்டு எக் சாப்பிட்றது வெஜிடபிள் கட்லெட் தான், பட் நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு முட்டையை கூட நீங்கள் உடச்சி இதில் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இதில் வந்து ஒரு ½ கப்பு அளவுக்கு வந்து மைதா வந்து எடுத்து தண்ணியில் கலந்து கொஞ்சம் நல்லா தோசை மாவு பதத்துக்கு அதை வந்து கலந்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து ஒன்றும் கணக்கெலாம் கிடையாது, இவ்வளோ வேணும்னு. நீங்கள் வந்து நான் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு. திருப்பி நான் எனக்கு வேணும்னா நான் திருப்பி இன்னும் கொஞ்சம் கலந்துக்குவேன். இதில் வந்து இப்போ இந்த உருண்டையை பிடிச்சி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த உருண்டையை பிடிச்சி இதை வந்து கட்லெட் ஷேப்புக்கு வந்து நீங்கள் ரவுண்டாக தட்டிட்டு ரொம்ப தின்னாக தட்டாதீங்க, கொஞ்சம் திக்காக தட்டுங்க. இந்த சைஸ்க்கு தட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை தட்டிட்டு இதை வந்து இதில் போட்டு ஒரு கோட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து நீங்கள் எனி லோக்கல் பேக்கரியில் போய் கேட்டிங்கன்னா அவங்க வச்சுருப்பாங்க, அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் தான் போய் வாங்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நான் என்னோட உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். நான் ஆக்சுவலாக வந்து கட்லெட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகத்து வருது. எனக்கு கட்லெட்டுன்னு சொன்னாலே எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது வந்துட்டு பாண்டிச்சேரியில் வந்து லல்லு ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஷாப் ஒன்று இருக்கும். நேரு ஸ்ட்ரீட்டும் கேன்டீன் ஸ்ட்ரீட் கார்னரில். அவங்க கடை வந்து ரொம்ப பெரிய லல்லு ஸ்வீட் தான் பேர், ஆனால் வந்து பெரிய ஸ்வீட் ஷாப்லாம் கிடையாது. இந்த கிச்சனை விட ரொம்ப சின்ன கடை தான். அங்கே வந்து ரெண்டு சைடில் 2 பெஞ்சு போட்டிருப்பாங்க. ஒரு பெஞ்சில் ஒரு 4 பேர் உட்காரலாம், அவ்வளோ சின்ன கடை அது. அவங்களோட ஸ்பெஷலே வந்து கட்லெட்டும் குல்ஃபி தான் அவங்களோட ஸ்பெஷலே. அந்த கட்லெட்டுக்கு வந்து ஒரு ஸ்வீட் சட்னி வச்சு அது மேலே ஆனியன் போட்டு கொடுப்பாங்க. அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கட்லெட் வந்து ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனாலும் வந்து எனக்கு அந்த லல்லுவோட
கட்லெட் வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யாராவது எப்போ பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு லல்லில் போயிட்டு அந்த கட்லெட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஏற்கனவே நீங்கள் லல்லில் வந்து நீங்கள் கட்லெட் சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குமா என்னென்னு. ஓகே, நான் இப்போ இதில் 2 ரெடி பண்ணிட்டேன். நான் இப்போ இதை மீதி எல்லாமே உங்களுக்கு நான் ரெடி பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் நான். ஓகே, இப்போ வந்து நம்ம கட்லெட் எல்லாமே வந்து அந்த மைதா மாவில் பண்ணி வச்சு அந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்பில் முக்கி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து அரௌண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு 19 பீசஸ் வந்திருக்குது. அந்த 19 பீஸஸ் நான் சொல்கிறது வந்து அது வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் கட்லெட். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 20 to 25 கட்லெட் நீங்கள் பண்ணலாம் நான் சொன்ன அளவில். இதை நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour அப்படி வச்சுட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். அப்போது இந்த க்ரம்ஸ் எல்லாமே வந்து அந்த கட்லெட் கூட நல்லா வந்து ஒட்டி ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து எதுவுமே மேலேருந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஆனால் இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல, நான் டைரெக்டாக ஃப்ரை பண்ண போகிறேன். வாங்க அதை ஃப்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்க, நான் பேன் ஒன்று வச்சு ஆயில் வந்து ஏற்கனவே நான் ஊற்றி வச்சுட்டேன். ஆயில் நல்லா காஞ்சிச்சுது. அதில் நான் வந்து இதை போட்டு நான் எடுக்க போகிறேன். நான் இதில் கொஞ்சம் டீப் ஃப்ரை மாதிரி தான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கம்மி பண்ணி கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஆனால் நான் டீப் ஃப்ரை தான் பண்ணுறேன். ஏன்னா கட்லெட் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணால் எனக்கு பிடிக்கும். இது ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து ஏற்கனவே நல்லா குக் ஆனது தான். ஏன்னா பீட்ரூட் எல்லாமே குக்காகி தான் இருக்குது. ஓரளவுக்கு வந்துட்டு எல்லா இடமும் நல்லா ப்ரௌன் ஆகி வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த சைடில் திருப்பி போட்டு அங்கேயே கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா எடுத்து நீங்கள் சாப்பிட வேண்டியதான். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிருக்குது. நான் எல்லாமே கொஞ்சம் திருப்பி போட்டுக்கிறேன். நான் பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சுது. நல்லா ஒரு பக்கம் ப்ரௌன் ஆனோடனே நான் திருப்பி போட்டிருக்கிறேன். நான் இப்போ இன்னொரு பக்கமும் இதே மாதிரி ஒரு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதான், எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் இருக்கணும் இல்லை. ஏன்னா கொஞ்சம் நீங்கள் எடுத்து வெளியே வச்சதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகும். ஆனால் நீங்கள் ரொம்ப வந்து பேன்லேயே ரொம்ப நேரம் வந்துட்டு விட்டுட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சதுக்கப்புறம் ரொம்ப கருப்பாகிடும். டேஸ்ட்டும் கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் ஒரு லைட் ப்ரௌனாக இருக்கும் போதே நீங்கள் எடுத்துருங்க. அதை ஆறும்போது சாப்பிட்ற ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்துடுறேன். நான் என்னோடது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. எதுவுமே வந்து எண்ணெயில் கூட வந்து எதுவுமே பிரிஞ்சுலாம் போகவே இல்லை. பிரெட் க்ரம்ஸ் கூட எண்ணெயில் கொட்டவே இல்லை. நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. நீங்கள் வந்து முன்னாடியே பிளான் பண்ணி இது பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே ரெடி பண்ணி கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா இன்னும் கூட பர்ஃபெக்டாக இருக்கும். இது இதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சு ஒரு 1 month வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். யாராவது திடீர்னு கெஸ்ட் வராங்கன்னா நீங்கள் அப்போ போய் என்ன பண்ணுறது என்ன கொடுக்குறது அப்படிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க வேணாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங்க்கு வந்து டீ டைம் ஸ்நாக்காக கூட இதை நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 எடுத்து அப்பப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நம்ம ரொம்ப டேஸ்டான ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய வெஜிடபிள் கட்லெட் இப்போ ரெடி ஆயிடுச்சுது. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இனி வர நாளில் வந்து இந்த வெஜிடபிள் கட்லெட் மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து சிக்கன் கட்லெட்டு அப்புறம் ஃபிஷ் கட்லெட் எல்லாமே வந்து உங்களுக்கு தென் ரோல்ஸு ஃபிஷ் ரோல்ஸ் எல்லாமே எப்படி பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறதுக்கு வந்து ஒருத்தர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. வேறு யாருமே இல்லை, ஜேடன் தான். நிறைய டைம் வந்து கேட்டுட்டு போயிட்டாங்க எப்படி இருக்குது மம்மி கட்லெட் பண்ணிட்டீங்களான்னு. இப்போ நான் ஜேடன் கொடுக்குறேன். ஜேடன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஜேடன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இந்த ரெசிபி நீ வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலுக்கு வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு இனி வர நாளில் இன்னும் ஒரு நல்ல நல்ல ரெசிபிகளோட உங்களை சந்திக்கிறோம்.